இந்த நோன்பு கஞ்சி ஏற்பாடுகள் வந்து ரொம்ப தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அந்த எக்ஸிபிஷன் ஹாலுக்கு பின்புறம் அந்த கார் பார்க்கிங் சைடில் தான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் அதை வந்து சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கஞ்சி, தண்ணி, ஆரஞ்சு பழம், சமோசா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நோன்பு கஞ்சி ஏற்பாடை வந்து என்ன செய்கிறாங்க, முதல்ல ஒரு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துட்டாங்க. காமன் மெசேஜில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அதில் வந்து யார் யாருக்கு எத்தனை கஞ்சிகள் தேவைப்படுதுன்னு சொன்னால் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி இதை வந்து காலையிலேருந்து அவங்களுடைய எங்களுடைய அந்த தாய்லாந்து பேங்காக் பள்ளிவாசல்லேருந்து அந்த ஏற்பாடுகளை சிறப்பாக செய்கிறாங்க. அவங்க எத்தனை வேணும் இப்போ முன்கூட்டியே சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா தேவைக்கு அதிகமாக தான் மக்கள் வந்து இன்னும் கேட்குறாங்க. புது நபர்கள்லாம் வந்து கேட்கும்போது அவங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு கொடுக்குற போன்ற ஒரு நிகழ்வு வந்து கடந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மங்தோங் தானியில் நடைபெற்ற அந்த பேங்காக் ஜம்மன் ஜுவல்லரி ஃபேர்லையும் இதே மாதிரியே நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த குயின் சர்க்கிட் ஹால் வந்து சீலோம் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் மங்தோங் தானி வந்து கிட்டத்தட்ட ஏர்போர்ட் தூரம் 35 கிலோமீட்டருக்கு என்ன செஞ்சாங்க, அவ்வளோ மக்களுக்குமே அந்த நோன்புக்கான அந்த இஃப்தார் ஏற்பாடுகளை வந்து சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுபோல் இந்த வருடமும் அழகாகவே நம்மளுடைய இந்த தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். வந்து நாங்கள் குயின் சர்க்கிட்டில் இருக்கோம். ஜெம் ஷோவில் இந்த லோவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த இப்போ வந்து கஞ்சிலாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம செக்ரட்டரி அத்தனை மற்றவங்க எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. 1000 பேருக்கு வந்து கஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாது. அதாவது எக்ஸிபிஷன் வச்சவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல, ஸ்ரீலங்கா மற்ற பல நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே பூத் வயசு எல்லாருக்குமே கஞ்சி கொடுத்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே 1000, நம்ம பள்ளிவாசலில் ஒரு 1000, 2000 கஞ்சி வந்து இந்த எக்ஸிபிஷனில் 5 நாளைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம தாய் தமிழ் வந்து தரவாக நம்ம வந்து சாக்கர் புகாரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. மக்களுக்கு நல்லா தெரியுது. எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து நிறைந்த பறக்கத்தை கொடுக்குறாங்க, நிறைந்த வாழ்வு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த இஃப்தார் கிட்டுகளை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இந்த குயின் சர்க்கிட் ஹாலுடைய நிர்வாகம் அவ்வளோ ஈஸியாக ஒப்புக்கொள்ளலாங்க. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்குறாங்க. இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த வந்து இஃப்தார் கிட்ட வந்து கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மக்களுக்காக வேண்டி நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் இந்த சிறப்பான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்குது. அவங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்குமே பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு வந்து இந்த நேரத்தை இந்த மக்கள்கள் நோன்பாளிகளுக்காக வேண்டி இந்த சிறப்பான அந்த நேரத்தை ஒதுக்கி இறைவனுக்காக வேண்டி எல்லாருமே இந்த மக்கள் வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறாங்க. நல்ல ஒரு முயற்சி தான் அது. மஷாலா வந்து அவர் கூட இந்த மனக்கட்டி எடுத்துன்னு வந்துட்டு அந்த தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் வந்து இவ்வளோ பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கரெக்டாக நமக்கு நோன்பு முடிக்கிற டைமில் வந்து நம்ம இங்கே விட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. அந்த டைமில் டக்குன்னு நோன்பு இந்த கஞ்சி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. அவர் இருக்கிறாரு செயலாளர் அஷ்ரஃபான். அவர் முன்னாடியே நின்று வந்து எல்லா டைமில் வந்து கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து கஞ்சி நின்று போகிற வரைக்கும், ஆமாம் போகிற வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம வாரியம் அவர் தான் வாரியம் மஷாலா அதுக்காக ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி இருக்கிறாங்க. கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே அவர். அதே மாதிரி ஸ்கேனிங் சிஸ்டம் கீழக்கரையில் சொன்னதுதான் அவரை ஸ்கேனிங் சிஸ்டம் ஈஸியாக இது வந்து முதல்ல அந்த கூப்பன் கொடுத்து எடுக்காத மாதிரி இது வரை ஸ்கேனிங் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கஞ்சி ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், ஒரு பூத்துக்கு எத்தனை கஞ்சி அது மாதிரி கொடுத்துட்றாங்க. நல்லா அமைப்பாக பண்ணியிருக்கோம். நல்லா அதுக்காக நல்லா ஹேராக்கி இருப்போம். பேங்காக் மார்ச் தமிழ் முஸ்லிம் சங்கம் சார்பாக இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வசதியாக இருக்குது. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, அமைப்பா இருக்கு. 5 மணிக்கெல்லாம் இந்த இஃப்தார் கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. எல்லாருமே ஜம்ப் ஃபேருக்கு கல் விற்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து நோன்பு பாங்கு சொல்லக்கூடிய நேரம் அவங்க எல்லாருமே அந்த ஜெம் ஹாலில் தான் இருக்க வேண்டியிருக்கும். அதனாலே இங்கேயே அந்த சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு செயல்னே சொல்லலாம். இந்த இஃப்தார் கிட்டு வழங்குகிற அந்த நிகழ்வில் வந்து வேலை பார்க்குற எல்லாருமே ஜெம் ஹாலில் வந்து பூத்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான். அவங்களுடைய அந்த நேரத்தை நம்மளுடைய நோன்பாளிகளுக்காக வேண்டி செலவிட வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே சாதாரண விஷயம் இல்லை. इंतजाम बैंकॉक मॉस्क की तरफ से माशाल्लाह बड़ा अच्छा किया गया है. Okay, you are happy? Everyone? Yes, everyone happy. Most of Jaipur people also coming here.
Everyone coming by, not most of. All people coming. Okay, make dua. Inshallah. Inshallah. Yeah, it's good. Yeah. It's very thankful for this. Okay. Thank you. This is a Tamil Muslim Association, Bangkok. Tamil Muslim Association. Thank you for Tamil Muslim Association. ஓகே வெல்கம் வெல்கம். Very helpful. இந்த இஃப்தார் நிகழ்வு எப்படி உங்களுக்கு தெரியுது? சிறப்பாக போகுது. ஆ. இன்ஷால்லா நினைச்சதை விட நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள மஸ்ஜித் கமிட்டி தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே துவா செய்யுங்க. ஓகே. Alhamdulillah, this is a very nice, great initiative for all the community, all the Muslim brothers here to make the iftar, and we are very grateful. Thank you very much. Thank you, brother. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், நல்ல ஏற்பாடு. அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வான் நம்மளோட ஏற்பாட்டுக்குழுக்கு. நாங்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கோம். இஃப்தார் நல்ல சுவையான கஞ்சி மற்றும் சாப்பாடு வாயில வழங்குறவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்வான். السلام عليكم جزاك الله خير الافطار خير حاجي சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இது? الحمد لله நல்லா இருந்துச்சு خير நல்லா வார்த்தை வரமாட்டிருக்கு. சந்தோஷத்துல வார்த்தை வரமாட்டிருக்கு பாருங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சு? கஞ்சி தமிழ் சங்கத்துல கொடுத்தது. நல்லா ஓகே துவா செய்யுங்க எல்லாரும். எல்லாம் خير குயின் சிரிக்கிட் ஹாலில் அந்த பேங்காக் ஜெம் ஃபேரில் வந்து நம்ம இஃப்தார் நிகழ்வுக்கான அந்த இஃப்தார் கிட்ட வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் எவ்வளோ அழகான முறையில் வந்து இந்த ஏற்பாடை செஞ்சுருந்தாங்க. அது வந்து சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க வந்து 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. அப்பவும் நம்ம மக்கள் வந்துக்கிட்டே இருந்ததுனால 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இஃப்தார் கிட்ட நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவே இந்த தடவை பண்ணி வச்சுருந்தாங்க. வந்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே வந்து, அதாவது ஆக்சுவலாக ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த இஃப்தார் கிட்டு கிடைக்கும். ரிஜிஸ்டர் பண்ணாத அந்த மக்களுக்குமே அந்த ஏற்பாடை கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்வாகவும் போனாங்க. இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் அந்த இஃப்தார் கிட்ட வந்து நம்மளுடைய ஜெம் ஜுவல்லரி ஷோவில் வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் நல்ல முறையில் ஏற்படுத்தினாங்க. அதை அஸ்ரஃப் அண்ணா தான் தலைமையில் நின்று அழகான முறையில் கொடுத்தாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? இது வரைக்கும் 950 போயிருக்கு. நம்ம 1037 எடுத்துகிட்டு வந்தோம். ஓரளவுக்கு எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு 40-50 பேர் வருவாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க? நாங்கள் வந்து 4:30 கொடுக்க ஆரம்பித்தோம். 1 hour கொடுத்துருக்கோம். இப்போ 5:45 ஆயிடுச்சு. இன்னொரு 5-10 மினிட்ஸில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா. இது போல் இன்னும் 3 நாளைக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு 3 நாளைக்கு. நேற்று வந்து 2 நாளைக்கு செட்டப் டே அன்னைக்கு ஒரு 550 கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் டே ஒரு 850 இன்னைக்கு ஒரு இது வரைக்கும் 950 போயிருக்கு. இன்ஷால்லா நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 3 நாளைக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் 1000 தாண்டி தான் ரிஜிஸ்ட்ரேஷன். 1200 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு 1000 பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதான் அந்த ஜெம் ஷோவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். யார் வேணாலும், அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாக்கா நோம்பாளிகள் எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். அதில் வந்து எக்ஸிபிட் தான் பண்ணியிருக்குன்னு அவசியம் இல்லை. விசிட்டர்ஸ், டூரிஸ்ட்டு எல்லாருக்குமே நம்ம யாருமே பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் கொடுக்கணும். Everybody is saying very good for this. MashaAllah, you the guys doing very good job. Every Jammu people saying this, MashaAllah, because this is the first time you guys making this iftar food for everybody, and it's very nice, MashaAllah. Allah will bless you and make us Kareem, inshallah. Inshallah, Thank make you dua. so much, MashaAllah. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இவ்வளோ பெரிய ஒரு ஜெம் ஹாலில் வந்து 1000க்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த ஏற்பாடு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் நம்மளும் எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹாலில் அவ்வளோ கஸ்டமர்களையும் அங்கே பூத்தில் நிற்க விட்டு வந்திருக்கிற மாதிரி இது எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க? பிளான்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி செய்கிறதுனால அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு ரொம்ப லேசாகி கொடுக்குறான். தானாகவே வேலை நடக்குது. இதில் வந்து சிரமம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணுது பள்ளியில், இங்கே ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, இடையில கொண்டு வரது ஒரு டீமு. எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். ஒரு கை ஓசை கிடையாது. எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுனால எல்லாருமே மனசாரமே ஹெல்ப் பண்ணுறதுனால எல்லாரும் நல்ல மனசு இருக்கிறதுனால அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாகி கொடுக்குறான். எல்லாம் லேசாக அமைஞ்சிச்சு. அல்லாஹ் கபூலாக்குன்னு இதுதான் எங்களுக்கு வேணும். இன்னொரு 3 நாளைக்கு இது போல் நல்லபடியாக இந்த மாதிரி இருக்குன்னு எல்லாரும் துவா செய்யுங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் கபூலாக்குங்கிறது தான் எங்களுடைய ஒரே இது. சரிங்க, நான் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி.